இப்பொழுதுமாய் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பக்கத்தில் இருக்கிற பார்த்து கையை பிடிச்ச ஒரு வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொன்னீங்களா? அல்லேலூயா. ரைட். இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்னன்னா, விசுவாசத்தை காத்து கொள்ள போராடு. விசுவாசத்தை காத்து கொள்ள போராடு என்ற தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக யூதா நிருபம் 3வது வசனம். யூதா வசனம் 3. எடுத்தவர்கள் எடுத்து படிங்க வேகமா. யூதா வசனம் 3. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரே புத்தகம் யூதா. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பலனை எங்களுக்கு கொண்டு வர வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசுங்க. அடிமை சிலுவையிலே மறைத்து கொள்ளுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா. இந்த யூதா ஒரே ஒரு அதிகாரத்தை தான் எழுதியிருக்கிறாரு. அதில் அருமையாக நிறைய வசனங்களை எழுதியிருக்கிறார். அதில் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, பாதியிலிருந்து வாசிச்சா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ உதாரணமா ஒரு 10 பவுன் நகை வச்சிருக்கீங்க. அந்த 10 பவுன் நகை அடமானத்தில் வச்சிருக்கீங்க. அந்த அடமானம் என்ன ஆகுது, டைம் முடிய போகுது. என்ன செய்வீங்க? எப்படியாவது திருப்பணும், போராடுவீங்க இல்லையா? எப்படியோ ரோலிங் பண்ணி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அது என்ன செய்யணும், அதை காப்பாற்றணும். அட்லீஸ்ட் திருப்ப முடியலன்னா என்ன செய்வோம்? வட்டியாவது கட்டி திரும்ப இல்லையா? ஒரு அழிந்து போகிற பொன், அது நம்ம சம்பாதிச்சது, அது போகக்கூடாது, அது நம்ம கையை விட்டு போகக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும்னு என்ன செய்கிறோம்? போராடி அலைந்து திரிந்து அதை காப்பாற்றி அதை திருப்பி வச்சு என்னமோ சம்திங் பண்ணுறோம். அந்த மாதிரி விசுவாசம் என்பது அதை விட விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்காக என்ன செய்யணுமா? போராட வேண்டுமா? அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்காக போராடணுன்றதை உணர்த்துவது எனக்கு அவசியமா இருக்குன்றார். நீங்க ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்யணும்? உணர்த்தணும். உணர்த்தலைன்னா உணர்வே இருக்காது. ஆமென். எத்தனையோ பேர் எழுத முற்பட்டார்கள். ஆனா இந்த யூதாவுக்குள்ள இருந்தது என்னன்னா, விசுவாசிகள் விசுவாசத்துக்காக தைரியமா என்ன செய்யணும்? போராட வேண்டும். சில வீடுகளில் போராடுறோம். என்ன போராடுறோம்? எனக்கு ஒரு சேலை வேணும் அப்படின்னா என்ன செய்கிறோம்? போராடுவோம். பிள்ளைகள் எனக்கு ஒரு வண்டி வேணும், போராடுறாங்க.
ஆனால் விசுவாசத்துக்காக போராடுறோமா, சத்தியத்துக்காக போராடுறோமான்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ நாம் போராடியே ஆக வேண்டும். அல்லேலூயா. போராடியே ஆகணும். அந்த மாதிரி போராடி சில நேரங்களில் சில விலங்குகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சிறுத்தை மானை பிடிச்சிரும் அல்லது வரிக்குதிரையை பிடிச்சிரும். அப்போ அந்த பிடிபட்ட விலங்கு என்ன செய்யும்? போராடி எப்படி தப்பிச்சு ஓடிடும் இல்லையா? அந்த மாதிரி விசுவாசத்துக்காக என்ன செய்யணும்? போராடி எந்த காரியத்திலும் விழுந்து போகாம நம்ம நிற்கணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? பல காரியங்களில் விழுந்து போகிறார்கள். அப்ப விழுந்து போகாம சத்தியத்துக்காக நிற்கணும், பரிசுத்தமா வாழணும். அதுதான் யூதா என்ன செய்யறாருங்க? எழுதி உணர்த்துகிறார். அல்லேலூயா. எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்ற. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசிகள் இல்லையா? விசுவாசம். விசுவாசம் என்ன? நம்பிக்கை. யார் மேல இருக்கிற நம்பிக்கை? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அடுத்தது விசுவாசம் என்ன? கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக என்ன செய்யணுமா? நம்ம போராடியே ஆக வேண்டும், எதிர்நீச்சல் போட்டே ஆக. அப்பதான் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். பவுல் சொல்றாரு கடைசி நாட்கள்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள, அதான் முக்கியம். என்னதுக்கு என்ன எதை காத்துட்டாரு? விசுவாசத்தை, ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். ரட்சிப்பை ஏனோ தானன்னு விட்ட என்ன ஆகும்? போச்சு, அவ்வளவுதான். ஒரு ஸ்திரீ ஆனவள் தன் மானத்தை காக்க வேண்டும் இல்லையா? அந்த மானத்தை காக்காம விட்டு என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அந்த மாதிரி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போறேன். ஆகவே நீங்க கவனமா கவனிச்சிங்கன்னா தான் அது புரியும். சீக்கிரமா சொல்லி சீக்கிரமா உங்களை வீட்டுக்கு அனுப்ப பிரியப்படுறேன். வீட்டுக்கு போகணுமா சீக்கிரமா? ஆமென். அல்லேலூயா. சரி, ரைட். முதல்ல இந்த விசுவாசம் என்ன அப்படின்றத குறித்து ஒரு 7 பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்றதை குறித்து, விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்றத சீக்கிரமாக ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புக் ஆஃப் 1 Peter chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா ஆகிய பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இங்க என்ன படிக்கிறோம்? விசுவாசம் என்பது அருமையான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அருமையான விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துறது நான் சொல்றேன். சரியா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சமையல் அருமை அப்படின்றாங்க இல்லையா? இன்னைக்கு செய்தி அருமை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா இருந்துச்சு, நேர்த்தி அருமையா இருந்தது. அந்த மாதிரி விசுவாசம் என்பது என்ன? அருமையான விசுவாசம். அல்லேலூயா. அருமையான விசுவாசம், அற்புதமான விசுவாசம், ஆச்சரியமான விசுவாசம். ஆக முதலாவது காரியம், விசுவாசத்துக்காக போராட வேண்டுமானால் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அருமையான, நேர்த்தியான, அற்புதமான விசுவாசம். அதனாலதான் சொல்றார் அருமையான விசுவாசம். அல்லேலூயா. ரைட். 2வது பாயிண்ட் பாருங்க. 2வது, இது முதல்ல அருமையான விசுவாசம். 2வது யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம்.
யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிச்சா மகிமையை பார்க்க முடியும். அப்படியானால் விசுவாசம் மகிமையை கொண்டு வரும். அப்ப இது என்ன விசுவாசம்? மகிமையான விசுவாசம். அல்லேலூயா. மகிமையான விசுவாசம். ஒரு தங்கம் இருக்குன்னு வைங்களேன், அந்த தங்கம் நல்ல பளபளன்னு ஜொலிக்குது. அதுதான் அதனுடைய மகிமை இல்லையா? அதை போல இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மகிமையான விசுவாசம். அல்ல, மகிமைனா க்ளோரி, க்ளோரியஸ் ஃபெய்த். மகிமையான விசுவாசம். சரிங்களா? புரியுது உங்களுக்கு சொல்றது? இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு வார்த்தைகள் தான் நான் சொல்றேன். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. மகிமையான விசுவாசம். இந்த மகிமை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப விசுவாசிக்கிற நமக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். ஆக மகிமையான விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது எபிரேயர் 11:4 வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மேன்மையானது. அல்லேலூயா. மேன்மை, உயர்வானது, விலையேற பெற்றது, மேன்மையானது. ஆமென். காயினுடைய பலியிலும் ஆபேல் மேன்மையான பலி செலுத்தினான். அப்ப மேன்மையான விசுவாசம். சரிங்களா? விசுவாசம் என்பது அருமையான விசுவாசம், மகிமையான விசுவாசம், மேன்மையான விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. ரைட். அடுத்தது யூதா. யூதா 20வது வசனம் படிங்க. யூதா வசனம் 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. என்ன சொல்றாரு? மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு? மகா பரிசுத்தமான. பரிசுத்தம்னாலே போதும், ஆனா என்ன சொல்றாரு? மகா பரிசுத்தம். விசுவாசம் என்பது என்னது? மகா பரிசுத்தம். ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மாதிரி விசுவாசம் என்பது என்ன? மகா பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆக நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கணும். அடுத்தது எபிரேயர் 2:4 வாசிங்க. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் கவலையற்று இருப்போமானால். சரி, போதும். என்னதுங்க? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரிதான விசுவாசம். அல்லேலூயா. பெரிய விசுவாசம். ஆமென். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆக இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? பெரிய விசுவாசமாய் இருக்கிறது. அடுத்தது இந்த விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். என்ன விசுவாசம்? விலையேற பெற்ற விசுவாசம். 1 பேதுரு 1:7 வாசிங்க. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அடுத்து என்ன படிக்கிறோம்? விலையேற பெற்ற விசுவாசம். பொன்னை விட இது என்னவா? விலையேற பெற்றது. ஆமென். விலையேற பெற்ற விசுவாசம். அடுத்தது நம்ம படிக்கிறோம் ஓகே 6 பாயிண்ட். ஏன்னா இன்னொரு பாயிண்ட் அது சரியா மேட்ச் ஆகலை. நான் சொல்கிறத கவனிங்க. 2 பேதுரு 1:1 வாச்சோம். அருமையான விசுவாசம்.
யோவான் 11:40 வாசிச்சோம், மகிமையான விசுவாசம். எபிரேயர் 11:4 வாசிச்சோம், மேன்மையான விசுவாசம். யூதா 20 மகா பரிசுத்தமான விசுவாசம். எபிரேயர் 2:4 பெரிய விசுவாசம், பெரிதான விசுவாசம். 1 பேதுரு 1:7 விலையேற பெற்ற விசுவாசம். இப்போ அந்த விசுவாசத்துக்கு நிறைய அடமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான, மேன்மையான, மகிமையான, மகா பரிசுத்தமான, விலையேற பெற்ற, பெரிய, இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டுமா? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது எப்படி வருகிறதுன்னா, வேத வசனத்தை கேட்பதினால் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி வேத வசனத்தை தியானிப்பதினாலே வரும். சரிங்களா? அப்போ வேத வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மேன்மையான, அருமையான, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டுமா? போராட வேண்டும். அல்லேலூயா. போராட வேண்டும்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் எந்த விஷயமானாலும் என்ன செய்யணுங்க? அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வேலைக்கு போகிறோமா, அங்கே நிலைச்சிருக்கணும். ஆமென். நிலைத்திராவிட்டால் என்ன ஆகும்? அங்கங்கே ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நிலையாக இருக்காது. அதே போல் ஒரு திருமண வாழ்க்கையா, அந்த உறவில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். ஆமென். இந்த நிலைத்திருக்க முடியாதபடி பல ஏதுக்கள் வரும். ஆனால் அதெல்லாம் சகித்து என்ன செய்யணும்? போராடி நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்யணுங்க? நிலைத்திருக்கு. சபைக்கு வரமா, சபையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறிட்டு இருக்கக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். அப்படி எல்லா விஷயத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்றாரு பாருங்க, அதாவது அப்போஸ்தலர் 14:22 1 கொரிந்தியர் 16:13 படிங்க. அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன சொல்றாரு பாருங்க? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு புத்தி சொன்னா என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்றாங்க. ஆமென். யாருக்கு புத்திமதி விசனமா இருக்கும்? கெட்டு போகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி இருக்குமா? தேவ பலனாய் இருக்கும். ஆக பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்தில் சில பட்டணங்களுக்கெல்லாம் போய் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்து, ரட்சிப்பில் நிலைத்து. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியா? ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டியா? அந்த ரட்சிப்பில் நிலைத்துரு. நீ நினைக்கிறபடி இயேசுவை விட்டு தூரமாக போகிறது, இயேசுவை விட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போகிறது, இயேசுவை விட்டு விலகி போகிறது, சத்தியத்தை விட்டு விலகி போகிறது போகாத. கடைசி வரைக்கும் என்ன செய்? நிலைத்துரு என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்படுகிறது? புத்திமதிகள் சொல்லப்படுகிறது, ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கேட்க கேட்க தான் என்ன வரும்? நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆமென். உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்தார் எல்லாரும் விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட நம்ம பழகும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் வெளியே போக வர அக்கம்பரில் இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களை சொல்லுவார்கள். வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, நீ சம்பாதிக்கிற கொண்டு போய் அங்கே கொடுக்கணுமா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். எங்களோட இன்னைக்கு ஒரு நாளைக்கு வா, நம்ம ஊர் சுத்த போவோம், பிக்னிக் போவோம், அங்கே போவோம், இங்கே கூப்பிடுவாங்க. அப்போ நாம் என்ன சொல்லணும்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் எங்கேயும் வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தான் போவேன், ஆண்டவரை தான் ஆராதிப்பேன், இந்த மாதிரி உன்னுடைய சடங்குகள் சம்பிரதாயத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாது, ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது, அப்படி சொல்லணும்.
அது சொல்றதுக்கு தான் புத்திமதி தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆக பவுல் சொல்றார், விசுவாசல் நிலைத்திரு. எதுலையாவது நீ கோட்டை விட்டினா என்ன ஆகும்? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாய் என்ற அர்த்தம். ஆமென். அந்த விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்மேல் என்னவா இருக்க மாட்டாரு? பிரியமா இருக்க மாட்டார். ஒரு காரியம் அடுத்த காரியத்துக்குள் வழி நடத்தும், அந்த காரியம் அடுத்த காரியத்துக்குள் வழி நடத்தும். அப்படி என்ன செய்யும்? நம்ம ஆண்டவரை விட்டு பிரிச்சு கொண்டு போயிரும். பிரிச்சு கொண்டு போயாச்சுன்னா விசுவாசத்தை இழந்து, ரட்சிப்பை இழந்து, ஆமென், என்னவா இருப்போம்? ஒன்றும் இல்லாமல் பூச்சியமாக தான் இருப்போம், ஜீரோவாக தான் இருப்போம். புரியுது உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆக விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். ஆமென். ஆலயத்துக்கு வரும் பொழுது சத்தியத்தை சொல்லி விசுவாசல் நிலைத்திருங்க. கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் போக முடியும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் போகும்போது அங்கே உபத்திரவம் இருக்கும். நம்ம அதாவது மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்களே உபத்திரவப்படுத்தும். நீ ஒழுங்காக வேலை செய்யல, நீ சோம்பேறியாக இருக்கிற, இப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சகித்து கொண்டு விசுவாசத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் விலகி போயாச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். ஆமென். இந்த ஊழிய பாதையில் நான் வந்த பிற்பாடு எத்தனையோ காரியங்களை சந்திக்க நேரிட்டது. சில நேரங்களில் பேசுனாங்க, இவனுக்குலாம் வேற வேலை இல்லை, எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க, அதனால இவனுங்க இப்படி ஆண்டவர்னு சொல்லிட்டு சுற்றி திரியுறாங்க. பல கஷ்டங்கள் வந்தது. சுவிசேஷம் அறிவிக்க போனதில் கல்ல அடி விழுந்தது. ஆமென். பாடுகள் வந்தது. இந்த ஊழியன்னு போனால் நீ எங்கிட்டலாம் கையேந்தி தான் வரணும்னு சொன்ன வார்த்தைகள் வந்தது. ஆமென். இவனுங்கெல்லாம் பாஸ்டராமா அப்படின்னு சொல்லி பேசின வார்த்தைகள் வந்தது. இதெல்லாம் சகிச்சு தான் என்ன செய்யணும்? விசுவாசம் நிலைச்சிருக்கு. இவன் பேசுறான்றதுக்காக நான் விட்டுட்டு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆமென். அழைத்தவர் அவருக்கு உண்மை உள்ளவராய், அவருக்காக நான் வாழ்ந்து ஆகணும். அல்லேலூயா. சில நேரம் கூப்பிடுவாங்க தான், சில நேரம் அழைப்பாங்க தான், ஆனால் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதே போல் விசுவாசத்தில் நிற்கிறேன் நான். என்ன விசுவாசத்தில்? இந்த ஊழிய பாதையில் ஒரு ரூபாய் வந்தாலும் அது கர்த்தர் தான் கொடுக்கணும்னு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறேன். இடையில ஆஃபர் வந்துச்சு, பாஸ்டர் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, இதில் நீங்கள் எம்எல்எம்ல ஒரு ஷேர் நீங்கள் போடுங்க, மீதியில் நாங்கள் பார்த்துக்கிறோம். சொல்லிட்டேன், என்னென்ன கண்டிப்பாக அதெல்லாம் சான்ஸே கிடையாது, வர மாட்டேன். கஞ்சி குடித்தாலும் கர்த்தருக்காக குடிக்கணும். அதனால இதுவரைக்கும் ஆண்டவர் கஞ்சி குடிக்க விடலை. அல்லேலூயா. விசுவாசல் நிலைத்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர் அம்மா ஆண்டவர் பேசி ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிற்கணும். சில நேரங்கள் வெளியே போகும்போது ஜனங்களுடைய கண்ணோட்டம் வேறையா இருக்கும். உலக பிரகாரமாக நினைப்பாங்க, பேசுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பார்க்குறாங்களே, இவங்க பார்க்குறாங்களே, இதை கேட்குறாங்களே, இங்கே போனால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது? அந்த அர்ப்பணிப்புலேருந்து விலகுனா அதான் விசுவாசத்தை விட்டு விலகுறது. அதில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கோம். ஆமென். ஆக தேவ பிள்ளை, விசுவாசத்தை விட்டு வழிவிழச் செய்கிற ஏராளமான காரியங்கள் வரும். அதனால சொல்லிட்டு அருமையான விசுவாசம், மேன்மையான விசுவாசம், மகிமையான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம், பெரிய விசுவாசம், இந்த இவ்வளவு பெரியதான விசுவாசத்தை இழந்து போனால், ஆமென், இழந்து போனால் அவ்வளவுதான். ஆகவே அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொள்வதற்கு தான் புத்திமதிகள் தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு புத்திமதி கேட்கலன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். தீனால் வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும், ஆனா தீனால் என்ன பண்ணா? ஊர் சுத்த போனா. பட்டணத்து ஸ்திரீகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போனால், தேசத்து ஸ்திரீகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போனால். இப்ப விசுவாசியாக இருக்கிறவர் எங்க இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும், சத்தியத்தில் இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும், பரிசுத்தத்தில் இருக்கணும். உலகத்தை எப்படி, நண்பன் எப்படி இருக்கிறான், நான் சிநேகிதி எப்படி இருக்கிறா பார்க்க போறேன்னா அவ மேக்கப் போட்டுருப்பா, அவ ஒய்யாரமா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. ஆமென்.
நண்பனை பார்க்க போறேன்னு அவன் டாஸ்மார்க்ல உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன ஆகும்? அவ்வளவுதான் போச்சு. தீனால் உலகத்து, அதாவது அந்த பட்டணத்து பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போனாள். போனவ திரும்பி வந்தாளா? சுத்தமா போன மாதிரி வந்தாளா? இல்லை, போச்சு, அவ்வளோதான். வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இப்போ விலையேற பெற்றவள், பத்திரமா இருக்க வேண்டியவள், ஒரு விசுவாச தகப்பனுடைய குமாரத்தி, 12 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கட்டமைப்புகள் இருந்தும் அவள் என்ன தன் இச்சையின்படி போனாள், தன்னுடைய இஷ்டப்படி போனாள், தன்னுடைய காரியத்தின்படி போனாள். போனவள் என்னானா? அங்கே எல்லாவற்றையும் இழந்து போனாள். ஆக மேன்மையான மகா பரிசுத்தமான அருமையான விசுவாசத்தை விட்டு தூரமா போன என்ன ஆகும்? எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் என்ன செய்யறா? அந்த சீகேமுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அவளை பத்தி படிக்க சரித்திரத்தில் இடமே இல்லை. ஏன்னா விசுவாசத்தை இழந்து போனாள். விசுவாசத்தை இழந்து போனாள். ஆக விசுவாசத்தில் இருந்தா கடைசி வரைக்கும் பேர் இருக்கும். விசுவாசம் இழந்து போனா அவ்வளவுதான். ஆக தேவப்பிள்ளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஆமென். விலையேற பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டும். எப்பாடுபட்டாகிலும் போராடி நிற்க வேண்டும். ஆமென். தேவப்பிள்ளையே, விசுவாசத்துக்கு விரோதமாக தான் சத்துரு வருவான். பரிசுத்தத்துக்கு விரோதமாக தான் சத்து எப்படியாவது விழத்தள்ளணும் தான் அவனுடைய எண்ணம். விழத்தள்ளியாச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அந்த ஆள் கீழே விழுந்துருவார், அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான். ஆக அந்த விசுவாசத்தில் கீழே விழாதபடி நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்கிற சத்தியமெல்லாம் கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். நிலைச்சு நின்று தான் ஆக வேண்டும். இல்லாட்டா ரட்சிப்பு இழந்து போயிடும். ஏசாமி வருகையில் போக முடியாது. விசுவாசிகளுக்கு தான் பரலோகம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசி தான் மணவாட்டி சபை. இந்த மணவாட்டியாக கற்புள்ள கன்னிகையாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்தது சொல்றாரு அப்போஸ்தலர் 16:5. அப்போஸ்தலர் 16:5 வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. விசுவாசம் என்ன செய்யணுமா? ஸ்திரப்பட வேண்டும். ஆமென். விசுவாசத்துல ஸ்திரப்படும். சாப்பிட்டு என்ன ஆகுது? உடல் வலிமையாயிருது இல்லையா? சாப்பிட்டு என்ன ஆகுதுங்க? உடல் வலிமையாயிருது இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகணும். அல்லேலூயா. ஸ்திரப்படுதல் என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் ஆகணும்னு அர்த்தம். ஆமென். அந்த ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நல்ல உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நல்ல பழக்கங்கள், இதெல்லாம் இருந்தால் தான் உடல் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சாப்பிடாம உடற்பயிற்சி செய்யாமல் ஏனோதானோன்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? அவன் நோஞ்சானா தான் இருப்பான். அந்த மாதிரி விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டுமானால் யூ மஸ்ட் ஹாவ் யுவர் ஓன் பைபிள் ரீடிங் அண்ட் பைபிள் மெடிடேஷன். ஆமென். நீங்கள் ஸ்திரப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும், ஆராயணும், ஜெபிக்கணும், கர்த்தரோட உறவாட வேண்டும். இட்ஸ் எ பர்சனல் எடிஃபிகேஷன். இது உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, அந்த தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட உறவாட தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்பட முடியும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆக தேவ பிள்ளையே, ஸ்திரப்படுதல் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தில் என்ன செய்யணும்? ஸ்திரப்பட வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? பலப்படணும். விசுவாசத்துல பலப்படணும்னா என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் ஸ்திரப்பட முடியும். அல்லேலூயா.
புரியுதா உங்களுக்கு சொல்றதெல்லாம்? பிரைஸ் காட். ஸ்திரப்படுதல் அவசியம். ஸ்திரம் இல்லாவிட்டால் யார் வேணா தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆமேன். பிரைஸ் காட். நோஞ்சான் என்ன தட்டினா விழுந்துடும். ஸ்திரமா இருக்கிறவனை பாருங்க. இந்த WW எல்லாம் விளையாடும்போது நான் முதல்ல பார்ப்பேன், இப்போ பார்க்கறதில்ல. அந்த ரிங்லேருந்து ஒடியாந்து ஒருத்த மேலே இடிப்பான். அவன் இடித்தாலும் அப்படியே நிற்பான். திரும்ப போய் ஓடி வந்து இடிப்பான், அவன் அப்படியே நிற்பான். அது எதை குறிக்க? ஸ்ட்ராங். அதுவே நோஞ்சானா இருந்தால் ஒரு காற்று பட்டாலே விழுந்துருவான். அந்த மாதிரி விசுவாசல் எப்படி இருக்கணும்? யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். அல்லேலூயா. யூ மஸ்ட் பி ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் ஃபெய்த். ஆமென். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் ஸ்திரப்படணும். அடுத்தது கொலோசியர் 2 அதிகாரம் 5-7 வசனங்களை படிங்க. கொலோசியர் 2 அதிகாரம் 5-7 வசனங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உங்கள் விசுவாசத்தின் உறுதியை உறுதி. ஆமென். விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி இருக்கணுங்க? உறுதியான என்ன இருக்கணும்? கன்ஃபார்மா இருக்கணும். இல்லையா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சான்னு கேட்குறோம். கன்ஃபார்ம் ஆகலன்னு எப்படி இருக்கும்? டயலமாவில் இருக்கும். ஆகுமா ஆகாதா? RAC விழுகுமா அல்லது விழுகாதா? இப்படி தான் இருக்கும். ஆனால் பாருங்க, உறுதியாக. அப்போ விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் என்ன காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உறுதியாக இருந்தாங்க. நாங்கள் இவரைத்தான் வணங்குவோம், இவரை விட்டு விலக அந்நிய தேவர்களை வணங்க மாட்டோம். உறுதியாக இருந்தார்கள். அதனால கிடைச்ச பரிசு என்ன? தூக்கி நெருப்பு கடல்ல போட்டாங்க, நெருப்பு சூளையில போட்டாங்க, அக்னி சூளையில போட்டாங்க. அது எப்படிப்பட்ட சூளை? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளை. அந்த சூளையில போட்டாலும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, ராஜாவின் போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். எல்லாரும் சாப்பிடும்போது டேபிளில் வகை வகையாக இருக்குது, விதவிதமாக இருக்குது. ஆனால் இவனுங்க டேபிளில் மாத்திரம் எப்படி இருக்கு? எல்லாம் சாம்பாராக, காய்கறியாக இருக்குது. ஆமீன். அங்கே பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசமாக இருக்குது. இங்கே பார்த்தா எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லாமல் இருக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அதில் உறுதியாக அந்த பக்கம் போக மாட்டோம், இந்த பக்கம் தான் நிற்போன்னு நின்னாங்க. முடிவில் யார் ஜெயிச்சா? இவங்க தான் ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? அந்த பக்கம் பீடாக இருக்கும், அந்த பக்கம் எல்லாம் இருக்கும். பார்ட்டிக்கு போனால் எல்லாம் இருக்கும். என் வாய்க்குள்ளே அது போகாது அப்படின்னு எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். கொஞ்சம் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு என்ன ஆகும்? அவ்வளோதான். ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணினவர்கள் கரைகளும் பிழைகளும் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் வாழ்வு, ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலாம், ஒரு நாள் தானே அப்படின்னு போனால் என்ன ஆகும்? ஒரு நாள் வாழ்வு கரை உண்டாக்கிரும். ஆமேன். ஒரு தப்பு தானே, ஒரு காரியம் தானே, ஒன்று தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஒரு இட்லி தானே, ஒரு இட்லி தானேன்னு தின்னா என்ன ஆகும்? ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் உல்லாசமாய் வாழ்கிற. எதுல வருது? 2 பேதுரு 2:13 வாசிக்கிறோம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி. ஒரு நாள் சீவி சிங்காரிச்சுக்கலாம், ஒரு நாள் ஆட்டம் போட்டு வந்துடலாம். ஒரு நாள், அந்த ஒரு நாள் வாழ்வுக்காக ஒட்டுமொத்த ரட்சிப்பு என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. அல்லேலூயா.
ஆமென். உல்லாசமாய் வாழ்ந்து, ஒரு நாள் உல்லாசமா இருக்கலாம், ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம், ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு நாள் தான் என்ன ஆகும் சொல்லுங்க. ஆமா, பல நாள் விழத்தள்ளிரும், பல நாள் பாவத்துக்குள்ள வழி நடத்திடும். இருக்கீங்களா? ஆமென். ஒரு சின்ன கல் தடுக்குனா போது விழுந்துருவாங்க, பெரிய பாறை தடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு நாள் வாழ்வுக்காக ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது, இழந்து போக கூடாது. விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. ஆக விசுவாசம் என்ன செய்யணும், உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரைக்கும் புரிஞ்சது நான் சொன்னது? அல்லேலூயா. ஆமென். அப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஆக அதை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், புக் ஆஃப் 1 Timothy சாப்டர் 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சரி, பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து, எப்படிங்க, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து. பிசாசு என்ன செய்வான், உபதேசம் பண்ணுவான். ஏதேன் தோட்டத்தில் உபதேசம் பண்ணிட்டான். என்ன உபதேசம் பண்ண? ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? உன் கண்ணு திறந்துடும், நல்லது கெட்டது தெரிஞ்சிருவ. தவறான உபதேசம் பண்ண, அந்த உபதேசத்தை கேட்டு என்னாச்சு, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்தபடினாலே பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்தபடினாலே அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆக தேவ பிள்ளையே, கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகள் வரும், வஞ்சகர்கள் வருவாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது, எப்படியாவது கெடுக்கணும், குழியில தள்ளணும். நீங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு வர்றது பிடிக்காது, சத்தியத்தை கேட்கறது பிடிக்காது, நீங்கள் ஒழுங்காக காணிக்கை படைக்கிறது பிடிக்காது, தசம பாகம் படைக்கிறது பிடிக்காது. என்ன செய்வான், எல்லாம் வஞ்சித்து தேவையில்லாத சொல்லி மிஸ்கைட் பண்ணுவான். வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் ஆவிகளுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எப்போ? கடைசி நாட்கள்ல. ஆமென். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு நல்லதா சொல்லியிருக்கிறார் அதுக்கு விரோதமா பேசுவாங்க. 3வது வசனத்திலிருந்து படிக்கிறோம் பாருங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அப்படி இருக்காது, இப்படி இருக்காத, எல்லாம் பொய் போதகம் பண்ணி வஞ்சித்து என்ன செய்வான், கடைசியில குழியில தள்ளிடுவான். ஆக தேவ பிள்ளையே, விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும்படியாக பல வஞ்சிக்கிற ஆவிகள் செயல்படும், பிசாசின் உபதேசங்கள் வரும். ஆக இதில் தெளிவாய் இருக்க வேண்டும். ஆமென். தெளிவாய் இல்லாவிட்டால் விசுவாசத்தை இழந்து போவோம். விசுவாசத்தை இழந்து போனால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கு. விசுவாசம் இழந்து போனா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார். உப்பானது தன் தன்மை இழந்து போனால் எதற்கு பிரயோஜனப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் உதவாது. ஆக விசுவாசம் உப்பை போல, அந்த விசுவாசத்தை இழந்து போனால், பரிசுத்தத்தை இழந்து போனால், ஒழுக்கத்தை இழந்து போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும், வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஜாடியில் இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், குழம்பு பாத்திரத்துக்குள்ள போகும், வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் டைனிங் டேபிள் இருக்கும். ஆனால் தன்மை இழந்து போனால், வெளியே கொட்டினால் என்ன ஆகும்? வெளியே கொட்டினால் அது வீட்டை விட்டு வெளியே வந்து, ஏன் வெளியே வந்துச்சு? தன்மை இழந்து போனால், விசுவாசத்தை இழந்து போனால், ரட்சிப்பை இழந்து போனால், ஒழுக்கத்தை இழந்து போனால், பரிசுத்தத்தை
இழந்து போனால் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. வெளியே போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? மனுஷரால் அவன் செருப்பு காலில் மிதிப்பான், ஷூ காலில் மிதிப்பான், நாய் மிதிக்கும், பூனை மிதிக்கும், மாடு மிதிக்கும், அது மேலே சாணி போடும், அது மேலே நாய் ஒன்றுக்கும் அடிக்கும். பார்த்தீங்களா? புரியுது அவங்களுக்கு சொல்றது? விசுவாசத்தை இழந்து போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும், ரட்சிப்பை இழந்து போனால், பரிசுத்தத்தை இழந்து போனால், சத்தியத்தை விட்டு தூரமாய் போனால் என்னாகும்? வெளியே கொட்டப்படுவோம், மிதிக்கப்படுவோம். அவ்வளோதான். ஒன்றுத்துக்கும் எப்படி இருக்க வேண்டிய அந்த உப்பு. காரணம் என்ன? தன்மை இழந்து போனால். அதான் சொல்ற, காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள். இவ்வளவு பெரிதான விசுவாசத்தை குறித்து கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? கடைசி நாட்களை வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் உபதேசங்கள் வரும். தெளிவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 1 தீமோத்தேயு 6:10. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, பண ஆசை. பணத்துக்காக பணம் 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 சம்பாதிக்கணும். இதுக்கான விசுவாசத்தை விட்டு விலகி, ஞாயிற்றுக்கிழமை போனா 2 சம்பளம், சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறேன்னு அர்த்தம். இந்த காரியத்தில் நீ இப்படி கொஞ்சம் இது பண்ணு, உனக்கு காசு வரும், ஏமாத்து, அதெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க? பண ஆசையை காமிச்சு விசுவாசத்தை விட்டு விலகி வழுகி. ஆமேன். கேயாசி, பண ஆசை வந்துருச்சு, என்ன செஞ்சான்? பொய் சொல்றான், எஜமான விட்டு ஓடுறான். பண ஆசை. ஆமேன். இன்னைக்கு என்ன ஜனங்களுக்குள்ள? சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? பூமி விட்டு போகும்போது ஏதாவது கூட வருமா? இருக்கிறது போதும்னு நினைக்கணும். வாழ தேவையான வசதி கொடுத்தீங்களேப்பா, போதும். ஆமேன். ஆக உழைக்கணும், சம்பாதிக்கணும். அதுக்கு மேல ரொம்ப ஆசைப்பட்டு இங்கே போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் சம்பாதிக்கணும்னா போச்சு. ஆக உண்மையான வழியில, நியாயமான வழியில பணம் வரணும். ஏன்னா சிலர் விசுவாசத்தை விட்டு வழுகி போகல. காரணம் என்ன? பணத்தினால. ஆமேன். பணம் 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 ஆண்டவரை தேட மாட்டாங்க. பணம் கண்ணை குருடாக்கிரும். பணம் ஆண்டவர்கிட்ட வர விடாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பணக்காரன் பரலோகத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவதை போல் இருக்கும். ஊசியின் காதல நூல் கோக்கிறதே கஷ்டம். ஒட்டகம் போகுமா? சொல்லுங்க. அதனால நீதிமொழிகள் சொல்ற மாதிரி, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், அன்றன்றாடு என்னை போஷித்து காப்பாற்றுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். அன்றன்றாடு என்னை போஷித்து காப்பாற்றுங்கப்பா. நீ உலகத்தான் நினைக்கலாம், சம்பாதிக்கணும். அந்த பணம் என்ன செய்யும்? விசுவாசத்தை விட்டு வழி விலகச் செய்யும். அல்லேலூயா. சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி தங்களை தாங்களே அநேக வேதனைகள் என்ன செய்றாங்களாம்? உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அடுத்தது பாருங்க, 20வது வசனம். அதிலே 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். ஆமா, இங்க சொல்றாரு பாருங்க, வீண் பேச்சு என்ன செய்யுமா? விசுவாசத்தை விட்டு விலகி போகச் செய்யும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். வீண் பேச்சு விபரீதத்தை கொண்டு வரும். அப்ப கிழவிகள் பேச்சை விட்டு என்ன செய்? விலகி போ. ஏன்னா அந்த கிழவிகள் பேச்சு விசுவாசத்துல என்ன செய்யும்? இன்னைக்கு எத்தனை பேர் பேசியே ஒண்ணுமில்லாம போயிடுறாங்க.
யோசிச்சு பாருங்க. சீர்கேடான பேச்சு, நல்ல பேச்சு இல்லை. என்ன பேச்சு? சீர்கேடான. அடுத்தது கிழவிகள் பேச்சு. இந்த கிழவிகளுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை. நெகேமியா கூப்பிடுறாங்க, வாப்பா நம்மெல்லாம் பேசலான்னு கூப்பிடுறாங்க. நெகேமியா சொல்றார், நான் வருவதனால் என் வேலை மெனக்கெடுவான், நான் பெரிய வேலை செய்கிறேன். அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாரு. சொல்றார், பெரிய வேலை செய்கிறேன், நான் வர முடியாது, சும்மா வர முடியாது. சும்மா கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம பேசிட்டு இருக்கலாம், வாங்க நம்ம அரட்டை அடிச்சிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பிசாசு எப்படி நேரம் திருடுறான்? மணிக்கணக்கா செல்போன்ல காதை குடைஞ்சிட்டே இருக்கிறாங்க, செல்போனை வச்சு. ஆமென். உயிரற்ற ஒரு பொருளை வச்சு காதல பேசிட்டே இருக்கிறாங்க. இருக்கீங்களா? ஆமென். வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும். ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுனா அதோட முடிச்சிடுவோம். நிறைய பேசுனா என்ன ஆகும்? அதில் தேவையில்லாதெல்லாம் வந்துடும். ஆமென். பேச வேண்டிய நபர்களோட பேசாம வேற ஆள்கிட்ட பேசி என்ன வரப்போகுது? குடும்பத்தில் கணவன் மனைவியோட பேசுங்க, இவங்களுக்கு ஃபோன் தேவையில்லை. ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தால் ஃபோன் தேவை. வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. ஆமென். வேற ஆளோட பேசுறது தான் எதுதான் தேவை? ஃபோன் தேவை. புரியுதா? ஆக தேவ பிள்ளைய வீண் பேச்சு, சீர்கேடான பேச்சு, தேவையற்ற பேச்சு என்ன செய்யுமா? விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும். விசுவாசத்தை விலகியாச்சுன்னா அவ்வளோதான், முடிவு என்னவா இருக்கும்? நரகம்தான். ஆக தேவ பிள்ளை, அருமையான விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம், பொன்னை போன்ற விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய விசுவாசம், இந்த விசுவாசத்தை குறித்து கவலையற்றிருப்போமானால், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் குறித்து ஏனோதானு என்று இருப்போமானால் அவ்வளவுதான் போச்சு. அதனால விசுவாசத்தில் நிலைத்திருங்க, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டிருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருங்க. இந்த விசுவாசத்தை விட்டு கெடுக்கும்படியாக சில அந்நிய போதனைகள் வரும், சில பிசாசின் போதனைகள் வரும், வஞ்சிக்கிற ஆவிகளின் போதனைகள் வரும். அதை கேட்டோம்னா போச்சு. ஆமென். பண ஆசை வரும், விசுவாசத்தை விலகச் செய்யும்படியா. ஆமென். அந்த பண ஆசை என்ன செய்யும்? விலக்கி கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடும். அடுத்தது கிழவிகள் பேச்சு, வீண் பேச்சு, இதெல்லாம் எங்கே கொண்டுட்டு போகும்? விசுவாசத்தை விட்டு விலகச்சு. நான் நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை, இதோட முடிக்கிறேன். ஆக தேவ பிள்ளை, விசுவாசத்தை காத்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள். ஆமென். மகா மேன்மையான அருமையான விசுவாசத்துக்காக போராடு. இந்த விசுவாசத்துக்காக ரத்தம் சிந்தி கூட என்ன செய்யலாமா? போராடலாம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்க இன்னும் போராடலையேன்றார். அப்படின்னா ரத்தம் சிந்தி கூட என்ன செய்யலாமா? போராடலாம். ஆமென். திருப்பூர் மாவட்டத்தில் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலை இருக்குது, குமரன் சாலை, குமரன் கல்லூரியும் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, தேசிய கொடியை பிடிச்சிட்டு இருந்தாராம்மா, இந்தியாவினுடைய தேசிய கொடி. அந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவரை ஆங்கிலேயர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள். அப்போ கீழே விழுந்து உயிர் போகிற நேரத்தில் கூட அந்த கொடி என்ன செய்யலையாம்? விடல. அதனால கொடிகாத்த குமரன்னு பேர். அந்த மாதிரி ரத்தம் சிந்தி கூட என்ன செய்யல? அந்த தேசிய கொடியை விடல. அதனால இன்னைக்கு அவரு பேர்ல ஒரு ரோடே இருக்குது, அவரு பேர்ல ஒரு கல்லூரியே இருக்கு. அந்த மாதிரி விசுவாசத்துக்காக என்ன செய்யணுமா? ரத்தம் சிந்தி கூட போராடலாம். இன்னைக்கு தான் மிஷினரிகள், ஆமென், ரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லாம் விசுவாசத்துக்கு என்ன செஞ்சாங்க? ரத்தம் சிந்தி போராடி சத்தியத்துக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள். ஆமென். ஆக நம்ம வாழ்க்கை செக் பண்ணி பார்ப்போமே. ஆமென். விசுவாசத்துக்காக போராடுறோமா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எங்கே போனாலும் பவுலுக்கு அடி உத, சட்டை கிழிச்சிருவாங்க, கல்லில் அடிப்பாங்க. இதுதான் ஆனால் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டம் போராடுவோம், விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.